அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லாங் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சண்டே ஸ்பெஷல் என்ன எங்க வீட்டில் வந்து சமையல் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நாளைக்கு கார்த்திகை 1 வந்து பிறக்குது. அதோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சோமவாரம் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஸோ அதோட சேர்த்து நமக்கு பிரதோஷம் வருது. அதுவும் இல்லாமல் கார்த்திகை 1 வந்து பிறக்குது. திங்கட்கிழமையோடு கூடிய வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் சண்டே ஸ்பெஷலில் நான்வெஜ் தான் வந்து செஞ்சுருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மாசப்பிறப்பு, அடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அமாவாசையும் வருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நான்வெஜ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். அதனால இன்னைக்கு வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதனுடைய வீடியோ தான் காமிக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் வந்து கார்த்திகை மாதம் நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி சில பேர் கார்த்திகை மாதம் விரதம் இருப்பாங்க, அவங்களும் வந்து போட மாட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வீட்லேயும் சரி, அதாவது பிறந்த வீடும் புகுந்த வீடு ரெண்டு வீட்லையுமே வந்து ஐயப்பன் வந்து கும்பிடுவோம். அதாவது கோயிலுக்கு போவோம். இந்த நமக்கு வந்து ஐயப்பன் கோயில் தனியாக இருக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போவோம், சாமி கும்பிடுவோம். ஆனா வந்து பெருசா வந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டு விரதம் இருந்ததில்லை. அதனால கார்த்திகை மாசம் நாங்க வந்து அசைவத்தை வந்து தவிர்க்கல. அது வந்து பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்க வந்து எப்பவுமே சாப்பிடுவோம். அதே மாதிரி நமக்கு வந்து பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரி நாளுக்கிழமை, திருக்கார்த்திகை, இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல நம்ம வந்து எல்லோருமே வந்து அசைவம் வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ நாளைக்கு வந்து மாலை போடுறவங்க நல்லபடியா ஐயப்பனுடைய அருள் வந்து கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை தொடங்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல்ல நாங்கள் வந்து வஞ்சரம் மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வஞ்சரம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து மீனோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும்போது அது இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் வந்து ஒரே ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். அதுவும் இல்லாமல் அதில் வந்து எலுமிச்சம்பழம் சாறும் வந்து விட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சோம் அப்படின்னா அந்த மசாலா ஃபுல்லாக வந்து அதில் இறங்கிரும். மீன் வந்து ஃப்ரை பண்ணுறவங்க முட்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சேர்ப்பீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து அது மாவு வந்து நல்லா ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன்ல மசாலா தரவுனாலுமே அது வந்து மசாலா ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து மசாலாவும் தரவனேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிடுவேன். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து தலை, வால், கொஞ்சம் சதைப்பகுதி வந்து கொஞ்சம் பிஞ்ச மாதிரிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நான் வந்து குழம்புக்கு வந்து வச்சுக்கிட்டேன். நாளைக்கு வந்து மாசப்பிறப்பு அப்படின்னா நம்ம மதியானத்துக்குள்ள எல்லாமே வந்து காலி பண்ணிடணும் அப்படிங்கிறனால எல்லாமே வந்து காலி பண்ணுறதுக்காக கம்மியாக தான் வாங்கிட்டு வந்துருக்கோம். அதே மாதிரி காலை டிஃபனுக்கு வந்து மட்டன் வந்து இல்லாமல் மட்டனும் மீனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட் எங்கள் வீட்டில். ஸோ இந்த மாங்காய், ஈரல், அப்புறம் வந்து இந்த நல்லி எலும்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில இட்லிக்காக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இட்லி ஊத்துறதுக்காக நம்ம குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து காலையிலே காலி ஆயிடுச்சு. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சர மீன் குழம்பு, வஞ்சர மீன் வறுவல் தான். வஞ்சர மீன் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம சாப்பிடும் போது ரொம்ப வந்து ஹெவியாக தெரியாது. மீன் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ சாப்பிட்டாலுமே ஹெவியாகவே தெரியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் வந்து நம்ம வந்து சாப்பிட்டாலும் ரொம்ப வந்து ஹெவியாக தெரியாதுங்கிறதுனால தான் இந்த மட்டனை வந்து நான் வந்து எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். காலையில 1/2 கிலோ மட்டும். அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஈரலும், மாங்காய், நம்ம கொழுப்பு இதுதான் வந்து இருக்கும். யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோட இந்த கொழுப்பும் மாங்காவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க குழந்தைங்களுக்கு ஆட்டு பகுதியில என்ன வந்து பிடிக்கும், சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் ஈரலை விட மாங்காய் வந்து அதிகமா சாப்பிடுவான். ஸோ அது வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனுக்காகவே வந்து வாங்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து மசாலா எல்லாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டு நான் வந்து குக்கரில் வந்து விசில் விட்டு வேக வச்சுட்டேன். இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகா, மஞ்சள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே வந்து சேர்த்து நம்ம தேங்காய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து அரைச்சி தான் வந்து சேர்த்துருந்தோம். அதே மாதிரி மீன் குழம்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பை வந்து அரைச்சி தான் மீன் குழம்பு வந்து வச்சிருந்தோம். தக்காளி வெங்காயம் கூட ஃபுல்லாக வந்து அரைச்சாச்சு. மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெயும் வெந்தயமும் ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி புளி தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். அதுவும் இல்லாமல் நல்லெண்ணெயில செய்யும் போது டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லா இருக்கும். மீன் வந்து சில சமயம் ஹீட்டை வந்து தூக்கி விடும் அப்படிங்கிறனால நம்ம வந்து நல்லெண்ணெயில செய்யும் போது நல்லெண்ணெய் வந்து அந்த ஹீட்டை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி சேர்க்கறது. நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து மாதிரிதான், மருத்துவ குணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உணவை வந்து கையாண்டாங்க.
நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா சாப்பிட்டு மருந்தையும் நம்ம அதிகமா எடுத்துக்கிற மாதிரி ஒரு உடம்பு வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ நம்மளால முடிஞ்ச டைம் கிடைக்கிற நேரத்துல நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு மீன் வாடையே பிடிக்காது, மீனே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா மீன்ல வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. போன வாரம் நீயா நானா கூட பார்த்திருப்பீங்க, மீனை பத்தி எவ்வளோ வந்து ரசிகர்கள், மீன் ரசிகர்களே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து பேசினாங்க. அதை பார்க்கும் போதே நமக்கே வந்து சந்தோஷமா இருந்துச்சு. மீன் வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவுன்னு சொல்லியிருந்தாங்க. நவம்பர் 21 வந்து பாத்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை உலக மீனவர் தினம் அப்படின்னு வந்து கொண்டாடப்படுது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா விவசாயிங்க வந்து நிலத்துல வந்து விவசாயம் பண்றாங்க, அறுவடை பண்றாங்க. அதே மாதிரி நம்ம மீனவர்கள் வந்து நம்ம மீன் சாப்பிடணுங்கிறதுக்காக நீர்ல, கடல் நீர்லயோ ஆற்று நீர்லயோ போய் பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணிட்டு வராங்க. ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தட்டுல சாப்பாடு விடணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வாங்கி சாப்பிடுங்க. இந்த வஞ்சர மீன் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மெயினா. ஸோ வந்து மீனை வறுத்தோன்னே எங்க வீட்டுக்கார்ட்டையும் என் பையன்ட்டையும் தான் கொடுத்து உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து மீனே வந்து நான் போடுவேன். ஏன்னா நான் குறை சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான், உப்பு இல்லை காரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால மீனை வந்து இவங்களுக்கு வந்து வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லினாதான் அடுத்து வந்து நான் வந்து அடுத்த மீனை வந்து போட்டு வறுத்து எடுப்பேன். ஸோ இது வந்து என்னோட பழக்கம். உங்க பழக்கம் என்னங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி மட்டன் குழம்பு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இட்லிக்கு வந்து அது காலி ஆயிடுச்சு. மதியம் வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல். நைட்டுக்கு வந்து கொஞ்சமா குழம்பு இருந்தது, அதை வந்து இட்லிக்கு வந்து நம்ம ஊத்திட்டு காலி ஆயிரும். நைட்டே வந்து வீடெல்லாம் நம்ம தொடச்சு விட்டோம் அப்படின்னா காலையில வந்து நம்ம மாசப்பரப்பு வாசல்ல வந்து நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றுவோம். இந்த கார்த்திகை மாசத்துல வாசல்ல விளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு எங்களுடைய லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல்ல நமக்கு வந்து அரிசி சாதம், அதுக்கப்புறம் வந்து வஞ்சர மீன் வறுவல், வஞ்சர மீன் குழம்பு. அந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா வறுவலை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழம்பு மீன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்புக்கு அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி டேஸ்டா வைப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சமா மட்டன் குழம்பு இருந்தது. ஸோ இது எல்லாமே ரசம் இல்லாம நான்வெஜ்ஜே கிடையாது. அப்படி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மருந்து. ஸோ அது எல்லாமே வந்து ரெடி ஆயாச்சு. ரொம்ப நல்லபடியா சாப்பிட்டோம் இன்னைக்கு. நாளையில இருந்து நம்ம வந்து சாமி கும்பிடுறதுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே வந்து ரெடி பண்ணணும். அது வந்து நைட்ல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதாவது வேற பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து இனிமே நான்வெஜ் ஒரு மாசம் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.